சீரியல்ல பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கு எப்படியோ ஒரு வழியா கார் வாங்கி குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சன்னாசி வீட்டுக்கு வராங்க. அண்ணாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இல்ல வெளிய போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, சரி ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேல போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, பண்ண தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசினு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ கூட்டு வர போயிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ராஜாங்கமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சன்னாசி பார்த்தீங்கன்னா, போலீஸோட வீட்டுக்கு வரத பார்த்த ராஜாங்கம், "டேய் என்னடா என்னடா ஆச்சு சன்னாசி? எதுக்குடா போலீஸோட வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சன்னாசி பார்த்தீங்கன்னா, "அண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் நீ என்னடா தப்பு பண்ண? எதுக்கு மன்னிச்சிடுன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணன் சேதுக்கு இன்னொரு கல்யாணம் எதுக்குண்ணா நீ பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன்டா என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்றாங்க. "தமிழ்ச்செல்வி இந்த வீட்ட விட்டு போறதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி இல்லண்ணா. அது பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி என்னோட பொண்ணும் தான் இதுக்கான காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடா என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த மாரி நான் உன்ன பார்க்க வந்தேனே, நீ இல்லாதனால சரி ஈஸ்வரிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போனா, அங்க பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சித்ரா கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, அவள இந்த வீட்ல வைக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து ஸ்டேஷன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு போலீஸ கூட்டு வந்திருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. "என்னய்யா சொல்ற? இதெல்லாம் உண்மையா?" அப்படின்றாங்க. ஒரு பக்கம் சேது பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கு கார் வாங்கி குடுத்த சந்தோஷத்த பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போலீஸ் இருக்கிறதையும், பிரச்சனை போயிட்டு இருக்கிறதையும் பார்த்த சேது பார்த்தீங்கன்னா, "என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "என்னாச்சு சித்தப்பா?" அப்படின்னு சொல்றாங்க. நடந்த உண்மைய சொல்றாங்க. அப்ப ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, கருப்ப கூட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க வராங்க. அப்ப ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, "என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? வர்ற விஷயத்த எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல" அப்படின்றாங்க. "ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சேது பார்த்தீங்கன்னா, "சித்தப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அப்ப சின்னம்மா தானா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாய்யா சேது" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.